தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் போன்ற ஆயுஷ் டாக்டர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு இந்த மாதம் 27ஆம் தேதியோடு முடியுதுங்க. அதுக்குள்ளே தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு மொத்தமாக எங்கெங்கே எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் கிடைச்சா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடைச்சா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைச்சா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், மொத்தமாக அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து காலேஜ் சேர்ற வரைக்கும் எங்கெங்கே எவ்வளோ கட்டணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் கோர்ஸஸ் சம்மந்தமாக நான் போடுற அப்டேட் வீடியோக்களுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அப்ளிகேஷன் காஸ்ட் பார்ப்போங்க. கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு, ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஜி அப்படின்னு போட்டு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தாங்க எல்லாருமே ஃபில்அப் பண்ணி அனுப்பிவிடணும். இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு மட்டும் அப்ளிகேஷன் காஸ்ட்டு 500 rupees ஃப்ரீங்க. மற்ற எல்லா கம்யூனிட்டிஸுமே 500 rupees கண்டிப்பாக கட்டியிருக்கணும். 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே இந்த ஜி அப்படிங்கிற ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே போதும். ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா கம்யூனிட்டிஸுமே 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அப்ளிகேஷனும் அது கூட சேர்த்து அனுப்பி விடணுங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 1000 rupees அப்ளிகேஷன் காஸ்ட்டாக எல்லா கம்யூனிட்டிஸுமே கம்பல்சரி கட்டி ஆகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 1000 rupees அப்ளிகேஷன் காஸ்ட்டாக எல்லா கம்யூனிட்டிஸுமே கம்பல்சரி ஆகணும். இதுதான் ப்ராசஸிங் ஃபீஸ். இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 ரூபாவும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 1000 ரூபாவும் நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸாக எல்லா கம்யூனிட்டிஸுமே கம்பல்சரி கவுன்சிலிங் போகும்போது கட்டி ஆகணுங்க. இதை கட்டினதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக ஒரு அமௌண்ட் அங்கே நீங்கள் செலெக்ஷன் கமிட்டியில் கட்டுற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் 5000 rupeesம், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டாக இருந்தால் 10,000 rupeesம், ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 25,000 rupeesம் நீங்கள் அங்கே அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிறவங்க கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே அங்கே அட்வான்ஸாக கட்ட தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணும்போது கூட டியூஷன் ஃபீஸோ, இல்லை ஹாஸ்டல் ஃபீஸோ, இல்லை புக் ஃபீஸோ, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ, இந்த மாதிரி எந்த விதமான ஃபீஸோ நீங்கள் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் அவங்களோட குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இல்லைங்க. இதுவே ஆல் இண்டியா கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இருந்தால் கண்டிப்பாக இவங்களுமே அந்த 25,000 எல்லாரும் கட்டுற மாதிரி கண்டிப்பாக கட்டி ஆகணும். இவ்வளோதாங்க. அங்கே கட்டி முடிச்சாச்சு. காலேஜ் அங்கே நீங்கள் அலாட்மெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிடுவீங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ளஸ் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி இதுவும் கூட சேர்த்து டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பே பண்ணால் தான் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். இந்த டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் ஒரு 3,000லேருந்து ஒரு 5,000குள்ளே தாங்க நீங்கள் மொத்தமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பர் டே 100 rupees அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ஒரு 36,000லேருந்து ஒரு 40,000 வரைக்கும் அட்வான்ஸும் சேர்த்து எல்லாமே ஒரு 40,000 rupees வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் சீட் எடுத்தவங்க அந்த 10,000 ரூபாய் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸை கழிச்சிட்டு மீதி 1,15,000 ரூபாய் நீங்கள் டியூஷன் ஃபீஸாக கட்டணும். இது இல்லாமல் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறவங்க அந்தந்த ஹாஸ்டலில் பொறுத்து நீங்கள் பெர் டே 100 rupeesோ இல்லை 200 rupeesோ ஏதோ எந்த அமௌண்ட் போடுறாங்களோ அதெல்லாம் சேர்த்து மினிமம் ஒரு 80,000லேருந்து ஒரு 1 lakh வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக, அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸு, மற்ற வேறு ஏதாவது ஃபீஸஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ஃபீஸுமே கவர்மெண்ட் சீட்டுக்கு என்ன கட்டுறீங்களோ அதே தான் ப்ரைவேட் காலேஜில் சேம் தான் வரும். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் டியூஷன் ஃபீஸே 2.5 லட்ச ரூபாய் கட்டினங்க. அதில் அந்த 25,000 மைனஸ் போக 2.25 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது போக ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸ், மற்ற எல்லா ஃபீஸும் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தாங்க. மொத்தமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் படித்தா மட்டும் ஒரு 1 lakh rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 4 வருஷத்துக்கு மொத்தமாக கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒருத்தரே கவர்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 3 கவுன்சிலிங்க்கும் வந்து 3 கவுன்சிலிங்லேயும் நீங்கள் சீட் எடுக்கலாம். பட் சீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ், அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் இது எல்லாமே அங்கே செலெக்ஷன் கமிட்டியில் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். பட் எந்த கோர்ஸுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ, எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் அந்த கோட்டாவுக்கான அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். மீதி எடுத்த 2 சீட்டுக்கும் உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காதுங்க. நீங்கள்
கவுன்சிலிங் வந்து சீட் எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது, இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. கட்டின அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெனால்ட்டியும் இருக்காதுங்க. அதுக்கு அப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணாலோ இல்லை 1 இயர் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கழித்து இடையில் எப்போ நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணாலும் 1 lakh rupees பெனால்ட்டியாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அது வரைக்கும் கட்டின எந்த ஃபீஸுமே உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அதனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசித்து முடிவெடுத்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.